வெல்கம் டு அதர் ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 11 செப்டம்பர் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். எந்த மாநிலத்தின் நடனம் சுக்காலி? லட்சத்தீவு. எந்த மாநிலத்தின் நடனம் ஸ்பாபோ? லடாக். எந்த மாநிலத்தின் நடனம் சுட்கிநாச் மரோனி? சிக்கிம். எந்த மாநிலத்தின் நடனம் ஆல்காப் மற்றும் மராசியா? வெஸ்ட் பெங்கால், அதாவது மேற்கு வங்காளம். எந்த மாநிலத்தின் நடனம் தியோதானி கானோ? அசாம். மணிப்பூர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் மெய்டே, சிறு, மரம், பூரும், மாவோ. எம்ஜிஆர் 1988ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. புரந்தரதாசர் தாச சாகித்யா ராகமாயமோலா கவுலாவை நிறுவியிருக்காங்க. கவர்னர் அலுவலகம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இந்திய அரசு சட்டம் 1935 இருந்து எடுத்துக்கிட்டோம். இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் 1956 இருந்து 1961 வரைக்கும் பிசி மகளோனபிஸ் மாடல்ல நடந்துச்சு. யூனியன் மற்றும் மாநிலங்களுக்கு இடையான உறவுகளை பகுதி 11ல சொல்லியிருக்காங்க. பிர்சா முண்டா கிளர்ச்சி 1890களில் சோட்டா நாக்பூர் பகுதியில நடந்துச்சு. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல கொண்டாடக்கூடிய பண்டிகை கால்தன் நாம்சு விக்ரம் சம்வத். இன்னைக்கான திட்டம் ஆயுஷ்மான் பாரத் 2018ஆம் ஆண்டு சுகாதார அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. நிஸ்டா 2019, சமகர சிக்ஷா வித்யாஞ்சலி நிபுன் பாரத் 2021, பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா 2014, அட்டல் ஓய்வூதிய யோஜனா ஜூன் 2018, பிரதமர் விஸ்வகர்மா 2023 சிறு நடுத்தர நிறுவன அமைச்சகம், அம்ரித் பாரத் நிலையான திட்டம் 2023, பிரதமர் இ பஸ் சேவை 2023 வீட்டு வசதி நகர்ப்புற அமைச்சகம். தி சோலா டைகர்ஸ் அவெஞ்சர்ஸ் ஆஃப் சோம்நாத் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? அமீஷ் திரிபாதி. இந்தியாவின் முதல் துறைமுக அடிப்படையிலான பசுமை ஹைட்ரஜன் பைலட் திட்டம் எந்த துறைமுகத்தில் தொடங்கப்பட்டது? வஉசி துறைமுகம். இந்திய பாதுகாப்பு படைகளால் ஆபரேஷன் அகல் எங்கு நடத்தப்பட்டது? குல்காம், ஜம்மு அண்ட் காஷ்மீர். எனது பாரத் ஆப்தா மித்ராக்கள் இந்த நிறுவனத்தால் பயிற்சி பெறுகிறார்கள்? தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம். பம்பாய் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? சந்திரசேகர். பிரகாஷ் மான்சிங் ரவுத் நேபாள் நாட்டுடைய தலைமை நீதிபதி. KR ஸ்ரீராம் சென்னை உயர்நீதிமன்றம். குர்மித் சிங் சந்தோவாலே இமாச்சல் பிரதேசம். ஹரிஷ் தாண்டன் ஒடிசா. கே சோமசேகர் மணிப்பூர். ஃபைட் கிராண்ட் சுவிஸ் 2025 டி குகேஷை தோற்கடித்தவர் யார்? அமெரிக்காவை சேர்ந்த அபிமன்யு மிஸ்ரா. இந்த ஃபைட் கிராண்ட் சுவிஸ் எங்க நடந்துச்சு அப்படின்னா உஸ்பெகிஸ்தான்ல சமர்கண்ட் அப்படிங்கிற பகுதியில நடந்துச்சு. அரவிந்த் சிதம்பரம் 6வது ஸ்டீஃபன் ஆப்கன் நினைவு செஸ் போட்டி ஜெயிச்சிருக்காங்க. ஹரிகிருஷ்ணன் இந்தியாவோட 87வது கிராண்ட் மாஸ்டர். திவ்யா தேஷ்முக் 88. திவ்யா தேஷ்முக் ஃபைட் மகளிர் உலகக்கோப்பை 2025 ஜெயிச்சிருக்காங்க. இது பதுமி அப்படிங்கிற பகுதியில் நடந்துச்சு, ஜார்ஜியா. மேக்னஸ் கால்சன் செஸ் ஸ்போர்ட்ஸ் உலகக்கோப்பை. வின்சென்ட் கீமர் கான்பாக்ஸ் சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் பட்டம். 2025ஆம் ஆண்டு CAFA நாடுகள் கோப்பையை வென்ற நாடு எது? இந்த CAFA கோப்பை நாடுகள் கோப்பை வந்துட்டு தஜிகிஸ்தான் அப்படிங்கிற நாட்டுல நடந்துச்சு. இதுல இந்தியா நாடு ஓமான் நாடு தோக்கடிச்சு ஜெயிச்சிருக்காங்க. இந்தியா அருணாச்சல பிரதேசத்துல கோல்டன் ஜூப்ளி ஸ்டேடியத்துல நடந்த SAFF அண்டர் 19 சாம்பியன்ஷிப்பை வங்கதேசத்தை தோக்கடிச்சு ஜெயிச்சிருக்காங்க. போர்ச்சுகல் UEFA நேஷன்ஸ் பட்டம். மெக்சிகோ கோன்காகாஃப் தங்க கோப்பை அமெரிக்க நாடு தோக்கடிச்சு ஜெயிச்சிருக்காங்க. செல்சி அணி FIFA கிளப் உலகக்கோப்பை PSG அணியை தோக்கடிச்சு ஜெயிச்சிருக்காங்க. இங்கிலாந்து UEFA பெண்கள் யூரோ டோர்னமெண்ட் ஸ்பெயின் நாட்டை தோக்கடிச்சு ஜெயிச்சிருக்காங்க. மினர்வா FC அணி அண்டர் 14 நார்வே கோப்பை ஜெயிச்சிருக்காங்க. வடகிழக்கு யுனைடெட் அணி 134வது டுராண்ட் கோப்பை. இந்தியா நேபாள் நாட்டை தோக்கடிச்சு SAFF அண்டர் 17 பெண்கள் சாம்பியன்ஷிப் பட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க. இந்தியாவின் மிகப்பெரிய லித்தியம் அயன் பேட்டரி உற்பத்தி ஆலை எங்கு தொடங்கப்பட்டது? ஹரியானா மாநிலம். இந்தியாவின் முதல் மீன்வள வணிக மையம் ஹரியானா மாநிலம் ஆரம்பிச்சிருக்காங்க. உலகின் முதல் அமைதி மையம் குருகிராம்ல அமைஞ்சிருக்கு. அரசு ஆவணங்களை எளிதாக அணுகுவதற்கு AI இயங்கும் சாட்போட் சாரதி அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஹரியானா. காவல்துறை வேலைகள்ல அக்னி வீரர்களுக்கு 20% இடஒதுக்கீடு அறிவிச்சிருக்காங்க ஹரியானா மாநிலம். பெண்கள் கிரிக்கெட்டில் ரசிகர்களின் ஈடுபாட்டை அதிகரிக்க சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலுடன் எந்த நிறுவனம் கூட்டு சேர்ந்தது? கூகுள். இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நாடு சேர்ந்து ICC விமென்ஸ் கிரிக்கெட் வேர்ல்ட் கப் 2025 நடத்த போறாங்க. 2026 இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் நடத்த போறாங்க. மாஸ்டர் கார்டு வந்துட்டு சுற்றுலாவை மேம்படுத்த ஆந்திர பிரதேச சுற்றுலா மேம்பாட்டு கழகத்துடன் கூட்டு சேர்ந்திருக்காங்க. வடகிழக்கு எல்லைப்புற ரயில்வே வந்துட்டு
ரயில்களை மக்கும் பைகளை உருவாக்க அதுக்காக வேண்டி ஐஐடி குவஹாத்தியுடன் கூட்டு சேர்ந்திருக்காங்க. சஃப்ரன் நிறுவனம் ஏஎம்சிஏ போர் விமானங்களுக்கான மேம்பட்ட ஜெட் என்ஜின்களை தயாரிக்க இந்தியாவுடன் கூட்டு சேர்ந்திருக்காங்க. 68வது காமன்வெல்த் நாடாளுமன்ற மாநாட்டிற்கான இந்திய நாடாளுமன்ற குழுவை யார் வழிநடத்துவார்கள்? ஓம் பிர்லா. 68வது காமன்வெல்த் பாராளுமன்ற மாநாடு பார்படாஸ் பிரிட்ஜ்டவுன் அப்படிங்கிற பகுதியில் நடக்க போகுது. இதுல ஓம் பிர்லா வந்துட்டு இந்த சபையை காமன்வெல்த் குளோபல் பார்ட்னர் அப்படிங்கிற மைய கருத்தோட ஆரம்பிக்க போறாங்க. கிரீஷ் சந்திர மர்மு அசோசை அப்படிங்கிற நிறுவனங்களுடைய தலைவர் பொறுப்பை வாங்கியிருக்காங்க. சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியுடைய தலைவர் பதவி இந்தியா 2026 வரைக்கும் இருக்க போறாங்க. இந்தியா வந்துட்டு 1977ல உருவான ஆசியா பசிபிக் ஒளிபரப்பு மேம்பாட்டு நிறுவனத்துடைய நிர்வாக குழுவின் தலைவரை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க.